கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ மற்றும் எஸ்ஐடி விசாரிக்க கோரிய வழக்கு திங்களன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,000 ரூபாயை தொட்டதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. வேளாண் துறை வளர்ச்சிக்காக 35,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பெருமிதம். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் கோடி ரூபாய் பெற்ற விவசாயிகள் 10 ஆண்டுகளில் உரங்களுக்கான மானியமாக 13 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தகவல். பத்தாயிரம் கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் உரை. கிராம பொருளாதாரத்தை உயர்த்த திட்டங்களை தீட்டியுள்ளதாக நெகிழ்ச்சி. தெருக்களில் இழிவான தன்மையுடன் உள்ள சாதி பெயர்களை மாற்றி பொது பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சிவகாசி அருகே பட்டாசாலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அறை முழுவதும் இடிந்து தரைமட்டம். ஊர் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் 21 நாட்களில் நீக்கப்படும். சாதி பெயரை நீக்குவது தொடர்பான அரசாணை குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தங்கம் தென்னரசு பதில். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான கூட்டணியை ஏற்க இபிஎஸ் தயாராகிவிட்டதாக டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அதிமுக கூட்டங்களில் மற்ற கட்சி கொடிகளை காட்டி தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாகவும் கடுமையாக சாடல். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என அதிமுகவினர் வதந்தி பரப்புவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவை கூட்டணியில் இருந்து கடற்றிவிட்டால் அதிமுக மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்றும் கருத்து. இயேசு மீது ஆணையாக எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என சத்தியம் செய்த சீமான். நாம் தமிழர் கட்சிதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி என்றும் பெருமிதம். திரைப்பட இயக்குநர்கள் லிங்குசாமி, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு கலை மாமணி விருது. நடிகர் விக்ரம் பிரபு, இசையமைப்பாளர் அனிருத், நடிகை சாய் பல்லவியும் விருதை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கலை மாமணி விருதுகள் வழங்கும் விழா. கலை மாமணி விருது பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. கலைத்துறையின் எந்த பிரிவும் விடுபட்டு போகாமல் கலை மாமணி விருதுகளுக்கு தேர்வு. தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் தங்கப் பதக்கம்தான் பரிசு என முதலமைச்சர் நெகிழ்ச்சி. கரூர் தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஐடி விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்.
விசாரணைக்கு பின்னர் நீதிமன்ற காவலில் மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் ஆறுதல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். நெல்லையில் பொறியியல் கல்லூரி மாணவர்களால் பேராசிரியர் தாக்கப்பட்ட விவகாரம். பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக மாணவி தரப்பில் இருந்து புகார் எதுவும் வரவில்லை என போலீஸ் தரப்பு விளக்கம். கோவை மாவட்டம் சூலூரில் பெட்ரோல் பங்க் ஊழியர் குத்திக் கொலை. திருமணத்தை தாண்டிய உறவால் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் 2 பேர் காவல் நிலையத்தில் சரண். பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றம். ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 15வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியேந்தி போராட்டம். பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கிராம சபை கூட்டத்திற்கு ஈமச்சடங்கு நடத்திய மக்கள். இளமங்கலம் கிராம சுடுகாட்டு பகுதியில் ஈமச்சடங்கு நடத்த தண்ணீர் இல்லை என்று கூறி நூதன போராட்டம். ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கின் A1 குற்றவாளி ரவுடி நாகேந்திரனின் பிரேத பரிசோதனை நிறைவு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துச் செல்ல போலீஸ் அனுமதி. சென்னை மாநகராட்சி பகுதியில் 3400 தெருக்களின் பெயர்கள் விரைவில் மாறுகின்றன. சாதி பெயர்களை கண்டறிந்து மாற்ற தமிழக அரசு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நடவடிக்கை. கூட்டுறவுத்துறையில் காலியாக இருக்கும் உதவி பணியாளர் பணியிடங்களை நிரப்ப எழுத்துத் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் 56,800 பேர் பங்கேற்பு. ஆவடி அருகே பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளங்குழந்தை மரணம். தாய்ப்பால் குடித்த போது மூச்சு திணறி உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். இலங்கை கடற்படையினர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் முனியசாமி மற்றும் பாதாள காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம். சாலையின் இரு மருங்கிலும் நின்று கண்டு ரசித்த பொதுமக்கள். கனமழை காரணமாக ஹோசூரில் நுரை பொங்கிச் செல்லும் தென்பெண்ணை ஆறு. தட்டனப்பள்ளி கிராம தரைப்பாலத்தின் மீது நுரை பரவுவதால் மக்கள் பெரும் கவலை.
பீகாரில் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கம். 5 பேர் மீண்டும் உயிருடன் வந்ததால் புதிய சர்ச்சை. ஆப்கன் வெளியுறவுத்துறை அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். தங்களுக்கு இதில் சம்பந்தமில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த இந்திய அணி 140 ரன்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாற்றம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் ஆதிரடியில் கலக்கிய இந்திய அணி வீரர்கள் 175 ரன்களில் ஆட்டமிழந்து இரட்டை சதத்தை தவறவிட்டார் ஜெய்ஷ்வால். தன்னை தவறாக சித்தரிக்கும் சில AI படங்கள் இணையத்தில் பரவி வருவது வருத்தமளிக்கிறது. நடிகை பிரியங்கா மோகன் வேதனை.